இந்த தளத்துல முக்கியமா நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு செய்தி, இந்த ஏரண்ட முனிவர் இந்த உலக மக்களுக்காக அந்த காவிரி அந்த துவாரத்தின் வழியாக ஓடி மறைஞ்சு போகுது. அப்ப அந்த காவிரி நீர் வெளியில வந்தாதான் மக்கள் பயன்படுவாங்க, மக்களுக்கு அது பயன்படும். இத மன்னன் எப்படியாவது இத காவிரி நீரை இந்த துவாரத்தின் வழியாக செல்றதை தடுத்து நீங்க மக்களுக்கு பயன்படணும்னு வேண்டுகோள் விடுக்குவேன். ஏரண்ட முனிவர் அந்த துவாரத்திலே இறங்கி அந்த காவிரி மேலே வரும்படியாக செய்து தன்னையே அந்த துவாரத்திற்கு அந்த பரிசாக கொடுக்கிறார். இப்படிப்பட்ட அந்த பெரும் தவசீலர்கள் எல்லாம் நம்மெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட தவத்தை செய்கிறார்கள் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. இந்த தலத்தினுடைய சுவாமியும் திருவழஞ்சுழி என்று சொல்லக்கூடிய அந்த சுவாமியும் இணைத்து இப்பொழுது நாவுக்கரசர் பெருமான் இங்கே பாடி மகிழ்கிறார். நாமும் அப்படி ஒரு சுவாமிய நமக்கு எந்த அளவுக்கு சாமி உணர்த்துறாரோ அந்த அளவுக்கு நாம உருகி பாடி நாம இறைவனை வழிபாடு செய்வோம். இதுல என்னென்ன சுவாமியினுடைய திருமேனி தான். சாமி எப்படியெல்லாம் நமக்கு காட்சி கொடுக்கிறாரு, நமக்கு போனா தெரியல, நாவுக்கரசருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரு அந்த காட்சியெல்லாம் ஒரு பதிகமா பாடலா பாடி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம மிக அழகாக பாடுவோம். நான் ஒரு வரி பாடுறேன், ஏன்னா ஒரே பதிகம்தான். நிறைய பதிகம் இருந்தாதான் நேரம் இல்லை, வேக வேகமா நீங்களும் பின்னாடி வாங்கன்னு நான் ஓட வைப்பேன். இப்போ ஒரு வரி பாடுறேன், அதுவும் நீங்க நல்லா தெளிவா பாடினீங்கன்னா கேட்கறதுக்கு அருமையா இருக்கும். ஹரிகாம்பு.